இந்தியர்கள் மீண்டும் அமெரிக்காவை விரும்பத் தொடங்குவார்கள். இந்தியாவுக்கான 50% இறக்குமதியை குறைக்க உள்ளதை சூசகமாக கூறுகிறாரா ட்ரம்ப்? பீகார் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியீடு. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்கவைக்கும் என பெரும்பான்மையான முடிவுகளில் தகவல். டெல்லி கார் வெடிப்பு வழக்கு தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றம். சம்பவ இடத்தில் NIA அதிகாரிகள் விசாரணை. டெல்லி கார் வெடிப்பில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 12ஆக அதிகரிப்பு. 20க்கும் அதிகமானோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை. டெல்லி கார் வெடிப்புக்கு காரணமானவர்கள் யாரும் தப்பிக்க முடியாது. சம்பவத்தில் தொடர்புடையவர்களை நீதியின் முன்பாக நிறுத்துவோம் என பிரதமர் மோடி உறுதி. इस षड्यंत्र की तह तक जाएगी. इसके पीछे के षड्यंत्रकारियों को बख्शा नहीं जाएगा. All those responsible will be brought to justice. டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்திற்கு பின்னால் இருப்பவர்களை கண்டறிந்து வேட்டையாட வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தல். டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்திற்கு உளவுத்துறையின் தோல்வியே காரணம். உள்துறை அமைச்சர் பதவிக்கு அமித்ஷா தகுதியற்றவர் என கர்நாடக காங்கிரஸ் அமைச்சர் பிரியங்க் கார்கே விமர்சனம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளுக்கு எதிர்ப்பு. தமிழ்நாடு முழுவதும் திமுக கூட்டணி கட்சிகள் போராட்டம். போராட்டம் இது போராட்டம். போராட்டம் இது போராட்டம். போராட்டம் இது. SIR தடுப்பதே இப்போதுள்ள ஆகப்பெரும் கடமை. தொடர்ந்து செயலாற்றுவோம், மக்களின் வாக்குரிமையை பாதுகாப்போம் என முதல்வர் மு க ஸ்டாலின் பதிவு. நாட்டில் இதற்கு முன்பு 13 முறை SIR நடந்திருக்கிறது என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். கொளத்தூர் தொகுதியில் 4379 போலி வாக்காளர்கள் உள்ளதாகவும் குற்றச்சாட்டு. SIRக்கு எதிராக திமுக தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை. உயர்நீதிமன்றங்கள் விசாரிக்க கூடாது என்றும் உத்தரவு. ராஜபாளையம் அருகே கோவிலில் நடந்த இரட்டை கொலை சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். கோவில் முதல் காவலர் குடியிருப்பு வரை எங்குமே பாதுகாப்பற்ற சூழல் உள்ளதாக குற்றச்சாட்டு. ராஜபாளையம் இரட்டை கொலை சம்பவத்திற்கு அன்புமணி ராமதாஸ் கண்டனம். சட்டம் ஒழுங்கை காக்க தவறிய திமுக அரசு ஆளும் தகுதியை இழந்துவிட்டதாக விமர்சனம். மாம்பழ சின்னம் கோரி தேர்தல் ஆணையத்திற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம். டார்ச் லைட், விசில் உள்ளிட்ட 3 சின்னங்களில் ஒன்றை தருமாறு ஆணையத்தை நாடியது மக்கள் நீதி மய்யம். நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தூத்துக்குடி, நெல்லை, ராமநாதபுரம், குமரியில் நாளை கனமழை பெய்யும் என கணிப்பு. சென்னை, கிண்டி, வடபழனி, KK நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1760 ரூபாய் உயர்வு. கிராமுக்கு 220 ரூபாய் விலை உயர்ந்து 11,700 ரூபாய்க்கு விற்பனை.